ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிளெயின் குஸ்கா எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பொடிசாகவும் கட் பண்ணிடாதீங்க, அரைச்சி ஊற்றினாலும் நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இந்த குஸ்காவுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 9 பச்சை மிளகாவும் நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி மல்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு தேவைங்க. நான் இன்றைக்கி வந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பிரியாணி அரிசியிலே குருணை, அதாவது பாஸ்மதி அரிசியிலே குருணைங்க. இதை நான் இன்றைக்கி எந்த அளவில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உலக்கில் வந்து நான் 1.25 உலக்கு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அரிசியை நல்லா நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம குஸ்கா குலையாமல் வரும். இதுக்கு தாளிக்க வந்து நான் பிரியாணி இலை, 1 இன்ச் சைஸ் பட்டை 2, 4 ஏலக்காய், 10 முந்திரி, 2 மராட்டி முக்கு, ஒரு அன்னாசி பூ எடுத்திருக்கேங்க. இதை வந்து நான் இன்றைக்கி பேனில் தாங்க செய்ய போகிறேன். இது செய்ய வந்து நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் கடலெண்ணெய், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி இந்த நெய் நல்லா உருகட்டுங்க. இப்போது நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நெய்யும் உருக்கிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்க போகிறேங்க. அடுத்து மராட்டி மொக்கு, அடுத்து அன்னாசி பூ, பட்டை, நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், அப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்க நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இதிலேருந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 9 ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்மளோட தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போது அது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1.25 உலக்கு அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு உலக்குக்கு வந்து 1.5 உலக்கு தண்ணிங்க. நான் இன்றைக்கி வந்து 1.25 உலக்கு எடுத்துருக்கனால 2 உலக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போவே வந்து உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கி தம்மில் தாங்க செய்ய போகிறோம். இந்த அரிசி வந்து அரை பதத்துக்கு வந்தோடனே, அதாவது 3/4 பதத்துக்கு வெந்தோடனே நம்ம வந்து இதை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு தம்மில் வைக்கணுங்க 20 மினிட்ஸ். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இதை நான் வந்து மூடி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் தம்மில் வைக்க போகிறேங்க. இப்போது நம்மளோட குஸ்கா நல்லா குலையாமல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து எதோடு நல்லாயிருக்கும் அப்படின்னா வெஜ் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமாவோட சாப்பிட நல்லாயிருக்குங்க.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.